ஹாய் ஆல், வெல்கம் டு கீப் கம் அண்ட் க்ரோஷே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹார்ட் க்ரோஷே பேட்டர்ன் ரீட் பண்ணி எப்படி ஒரு ஹார்ட்டை பண்ணுறது, 2 minutes ஹார்ட்டை பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் இந்த பேட்டர்ன் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை வேணால் இந்த பேட்டர்ன் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றதுக்காக பார்க்கலாம். இப்போது நான் அதை பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் என் கூடயே சேர்ந்து இந்த ஹார்ட்டை வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ஹார்ட்டை பண்ணுறதுக்கு மேஜிக் ரிங் பண்ணியிருக்கேன். மேஜிக் ரிங்கில் தான் இந்த பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுது. மேஜிக் ரிங் பண்ணதுக்கப்புறம் செயின் 3 பண்ணுறேன். 1 2 3 செயின்ஸ் பண்ணுறேன் மேஜிக் ரிங்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இப்போ நான் என்னோட செயின் 3க்கு அப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியிருக்கேன். இப்போ நான் 3 டபுள் க்ரோஷே பண்ணணும். 1 2 3. இப்போ நான் வந்து முதல்ல செயின் 3 பண்ணேன் மேஜிக் ரிங்கில். அதுக்கப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணேன், 3 டபுள் க்ரோஷே பண்ணேன். இப்போ அதுக்கப்புறம் செயின் 1 பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். ட்ரிபிள் க்ரோஷே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு செயின் 1 வருது. அந்த செயின் 1 பண்ணிட்டு இப்போ 3 டபுள் க்ரோஷே பண்றேன். இப்போ நான் 3 டபுள் க்ரோஷே பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் 3 ட்ரிபிள் க்ரோஷே வருது. முதல் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிட்டேன். இப்போ மூணாவது ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போறேன். இப்போ 3 ட்ரிபிள் க்ரோஷே முடிச்சிட்டேன். 3 ட்ரிபிள் க்ரோஷே முடிச்சுட்டு செயின் 3 வருது. செயின் 3 பண்ணிட்டேன். இதோட நம்ம பேட்டர்ன் முடியுது. இப்போ என்னோட மேஜிக் ரிங்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணல, கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் பாருங்க. அந்த கேப் எதுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னா அதே மேஜிக் சர்க்கிள்குள்ள போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்றதுக்காக. இப்போ அந்த மேஜிக் சர்க்கிள்குள்ள போய் ஒரு லூப்பை புல் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 லூப் இருக்கு ஹுக்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பை செகண்ட் லூப்புக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இங்க எனக்கு ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை போக வைக்கிறதுக்கு இதை புல் பண்ணி டைட்டன் பண்றேன். இப்போ பாருங்க, என்னோட மினி ஹார்ட் ரெடி. இப்போ முடிக்கிறதுக்கு ஒரு செயின் பண்றேன். ஒரு செயின் பண்ணிட்டு இந்த யானை வந்து வாக்கிங் யானை நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு இதை அப்படியே ரிமூவ் பண்ணா இங்க நாட் ஃபார்ம் ஆயிடும். ஸோ செயின் 1 பண்ணிட்டு கட் பண்ணிட்டு நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா இங்க நாட் ஃபார்ம் ஆயிடும். ஸோ என்னோட 2 minutes மினி ஹார்ட் ரெடி. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் டுட்டோரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்றதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.